சென்னை மாநகராட்சி முழுவதும் தெருநாய்கள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி மற்றும் மைக்ரோசிப் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பொதுமக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியின் சார்பில் செல்லப்பிராணிகளுக்கு சிப் பொருத்தும் பணி மற்றும் தடுப்பூசி பணி போட்டு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மாதிரி 24ஆம் தேதிக்குள் கடைசி நாள் என்று கூறியிருந்ததால் ஒட்டுமொத்தமாக மக்கள் அதிக அளவு கூடியிருக்கார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதியான நுங்கம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை இங்கு அந்த செல்லப்பிராணிகளை கொண்டு வந்துள்ளார்கள். ஆனால் இவர்கள் இங்கே இருக்கவங்க வந்து காலையிலிருந்தே வந்திருக்காங்க சொல்லலாம். ஏன்னா இவர்கள் வந்து இந்த 24ஆம் தேதிக்குள்ளே அந்த ஒரு இறுதி கட்டம் சொல்லும் பொழுது இவர்கள் வந்து உடனடியாக போனீங்க 5000 ஃபைன் அப்படின்னு சொல்லும் பொழுதுனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கணும், அவங்க கொஞ்சம் ஏற்பாடு செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க மக்கள்கிட்ட மேம் நீங்கள் எத்தனை மணிக்குமா வந்தீங்க? 8:30 மார்னிங். யா கியூ மாற்றி நிற்க வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்கே நிற்க சொன்னாங்க, ஓகே நின்னோம். இப்போ இங்கே நிற்க சொல்கிறாங்க, மாற்றி நிற்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு சிப் வைக்கிறதுக்கு அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக ஆன்லைனில் பண்ணுறது வேறு. சிப் வச்சதுக்கப்புறம் திரும்பியும் ஸ்கேன் பண்ணுவாங்களாம். சொல்லுங்கள். ஆன்லைனில் பண்ணி இங்கே வாங்கினாங்க. சரி நாங்களும் வந்தோம். ஆன்லைனில் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, திருப்பி ஒரு வாட்டி பண்ணுங்கள், எரர் காட்டுது அப்படின்னா நான் திருப்பி ஒரு வாட்டி பண்ணி எனக்கு இப்போ வந்து 3 hours நான் வெயிட் பண்ணிக்கிறேங்க. எவ்வளோ நேரம் தான் பெட்டுங்களும் தண்ணி இல்லாமல் நிற்கும். இதை விட என்னென்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செல்லப்பிராணிகளை வந்து காத்திருக்க வைப்பது. ஏன்னா ஒவ்வொரு அந்த செல்லப்பிராணிகளுக்குமே அதனுடைய நேரம் ஒரு இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தண்ணி அந்த குடிநீர் இல்லாமல் இருக்கும், அதே போல் அந்த உணவு இல்லாமல் இருக்கும். எனவே வந்து ஒரு மாநகராட்சியின் சார்பாக அதிக அளவு இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்களை செய்யும் பொழுது அதிக அளவு மருத்துவர்களை அந்த சிப்பு பொருத்தும் பணியில் ஈடுபடுத்த வேண்டும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களே பார்க்கலாம், அவ்வளோ தூரம் அவங்களே காலையிலேருந்து. ஏன்னா இந்த 5000 ஃபைனுங்கிற போது எல்லாத்துக்கும் ஒரு இருக்கும், செல்லப்பிராணிகள் வளர்த்துறவங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். இருந்தாலும் அதற்கு தகுந்த போல் மாநகராட்சி ஏற்பாடு செய்திருக்கணும். ஏன்னா இவர்களுக்கு வந்து அதிக அளவு மருத்துவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு வந்து அந்த சிப்பு பொருத்தும் பணி இல்லைன்னா தடுப்பூசும் பணியை வைக்கணும். அதே போல் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து கால அவகாசம் நீட்டிக்க வைக்கணும். அதை கண்டிப்பாக மாநகராட்சி செய்யணும் எதிர்பார்க்கலாம். ஐயா சொல்லுங்கள், இப்போ எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆள் இல்லை, கவுண்டரில் முதல்ல ஆள் இருந்தால் தான் ஜனம் குறையும். நான் 8:15 நிற்கிறோம். மூவ் ஆகல, 2வது லைன் போட்டாங்க, அங்கே தனியாக போட்டிருக்கோம். ஊசி தனியாகவும் இது தனியாகவும். உடனடியாகவே மாநகராட்சி அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். நாமும் இது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் கண்டிப்பாக பேச வேண்டும். ஏனென்றால் இந்த செல்லப்பிராணிகளை வைத்து 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருப்பது ஒரு வேதனையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. ஒளிபரப்புடன் அன்பழகன்.